ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ், ஐ திங்க் 2 இயர்ஸ், துணி வந்து 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சாங் வருது. இது இல்லாமல் ஆடியன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க ஃபேன்ஸ் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சாங் வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங், பயங்கர குத்து சாங் அதுவும் இல்லை. நடக்க போதோ எது நடக்க போதோன்னு ஒரு பீதியில தான் போனோம்னா. ஓகே, நான் முதல்ல சுச்சுவேஷன் சொல்லும்போது இது ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சாங்கை கேட்டால் அது வேற மாதிரி இருக்கு. இது ஒரு காம் செலிப்ரேஷன், ஒரு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி அப்படி ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னாங்க. சாங்கை கேட்டால் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறதே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. பயந்துக்கிட்டே தான் பண்ணேன், பட் நல்லா ரிசீவ் ஆச்சு. ஸோ ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த வீடியோஸ் அண்ட் பர் ரேஸ் இது பண்ணுறேன். இந்த ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சுல்ல இதில், அந்த வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாரு. பாரு நான் என்ன ஆச்சு இதுன்னு நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் சொன்னார், இல்லை எல்லாரும் சேஃபு, டோன்ட் வரி, நான் சும்மா உனக்கு அனுப்பிச்சேன் அவ்வளோதான் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி ஷேர் அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் மீ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரேசிங் இஸ் ஆல்வேஸ் பீன் இஸ் பேஷன். 14 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி போறாரு, அதை என்கரேஜ் தான் பண்ணணும். நம்ம சினிமா விட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் டிராவல் பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா அந்த பைக் இது போனார்ல, அப்போ என்ன கூட கூப்பிட்டாரு, நீ வாங்க சும்மா ஜாலியாக அப்படி போகலாம் அப்படின்னு. ஐயோ நாம இங்கே நம்ம வேலை பார்த்தா தான் உண்டு, இங்கே நம்ம விட்டா அப்புறம் மறந்துடுவாங்க சினிமாவில். அஜித்னா ஒரு ஹீரோ, வருஷத்துக்கு ஒரு படம் பண்றாரு, 2 படம் பண்ணாரு கூட ஒன்றும் மறக்க மாட்டோம். நம்மளெல்லாம் மறந்துடுவாங்க, 10 நாளைக்கு காணாம போனா போயிட்டான் பாடு அப்படின்ட்டுருவாங்க. பட் அதான் அப்படி யோசிச்சு பண்ண ஸ்டெப் தான் அதெல்லாம். அது இல்லாமல் அது ஒரு கிளாஸாக இருக்கணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும்னு. அது இல்லாமல் சொன்னாங்க ஹுக் ஸ்டெப் இருந்தாலும். ஏன்னா இப்போதானே இந்த ரீல்ஸ் கலாச்சாரம்லாம் நிறைய வந்திருக்கு. முதல்லலாம் அப்படி இல்லை. முதல்ல நேச்சுரலாக பண்ணுறது எல்லாரும் சேர்ந்து, இது செம்மையாக இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. அதுவும் சிம்பிள் ஸ்டெப்பாக இருந்தால் பயங்கரமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து இப்போ கடைசியில் அது மஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அஜித் சாருக்கு சில கம்ஃபர்டபுளான ஆளுகள் தான் வந்து வச்சிருப்பாரு, அவங்க தான் பேசுவாங்க, நெருங்கி பழகுவாங்க. அதில் கல்யாணம் சாரும் ஒருத்தர், அவர் கம்ஃபர்டபுளாக வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ரீசெண்டாக மயில்தீம் சார் கூட நீங்கள் வேணா போங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேணா பார்த்துக்கோங்க, நான் இவர் வச்சு வேணா டைரக்ட் பண்ணிக்கலாம், சாங் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா, அது உண்மையா சார்? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு சீன்ஸும் இருந்துச்சு. அவர் அது நேச்சுரலாகவே அஜித் அவர் அப்படிலாம் பேச மாட்டார். அப்படிலாம் சார் நீங்கள் போயிருங்க அவரை வச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வேணா பாருங்க, பொங்கல் ரிலீஸ் இல்லை அவர் வந்திருந்தாரு. நீங்க இதுல கூட பார்த்துருப்பீங்களா, லிரிக்கல் வீடியோல அவர் கூட இருக்கிறாரு. அவர் ஸ்பாட்ல தான் இருக்கிறாரு. அவர் ஒரே ஒரு நாள் லொகேஷன் பார்க்கறதுக்காக போனாரு. அது ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்களே தவிர அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மகிழ் திருமேனி என் மேல அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு, இவங்களுக்கு காம்பவுண்ட் நல்லா பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. பட் அவர்கிட்டயே நான் சொல்லுவேன், இது ஓகே அப்படி இருந்தா ஓகே, இது ஓகேன்னா அவர்கிட்டயே தான் கேட்டுப்பேன். அப்படிலாம் ஒன்றும் அவரை ஒதுக்கி வச்சு நீங்க போங்க இவர் பார்த்துப்பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கான்வர்சேஷன் வந்துருக்கா சார், கொஞ்சம் ஸ்டெப் வந்து சிம்பிளா கொடுங்க மாஸ்டர் அப்படி மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு? அவர் எப்பவுமே அப்படி சொன்னதே இல்லை, சிம்பிளா கொடுங்கன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அவர் கால் காலியா இருந்து வேதாளம் பண்ணும்போதே அதுல கால் டோட்டலா காலியாகி தான் நான் அது ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அப்பவே வந்து நீ பண்றதை பண்ணு, என்னால் கிரச்சு வச்சுட்டு தான் ஆடினாரு. ஒரு பீஜியம் ஃபுல்லா அப்படிதான் பண்ணோம். அப்படி கஷ்டப்படுறவர் எதுக்கு என்கிட்ட வந்து சிம்பிளா கொடுங்கன்னு சொல்லுவோம். அவர் என்னைக்குமே சொல்ல மாட்டார், அப்படி சொன்னதே இல்லை. நம்ம வந்து இவருக்கு இது இந்த இவரோட ரேஞ்சுக்கு, இவரோட கிரேஸுக்கு இது செட் ஆகும்னு சொல்லி பண்றது தான். அது பண்ணும்போது அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகுது. ஸோ அதில் அஜய் சாருக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி பாண்ட் சார்? நீங்கள் 2 தொழிலை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்ல கண்டிப்பாக. நீங்கள் எப்படி பேசிப்பீங்க? அவரை பார்த்து என்னெல்லாம் வியப்பீங்க, என்னென்ன குணத்தெல்லாம் பார்த்து வியப்பீங்க நீங்களே? ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ ரியலி லவ் ஹிம். ஏன்னா ரொம்ப ஹம்பிள், ரொம்ப டவுன் டு எர்த். குட் எக்ஸாம்பிள் தான் சொல்லணுமா சார்? குட் எக்ஸாம்பிள்னா என்ன, அவரு நிறைய விஷயங்கள் அது நிறைய எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தது, நான் வந்து வேந்தேன் ஒரு மனசுனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு லெவலில் இருந்துட்டு அப்படி ஹம்பிளா யாராக இருந்தாலும் எழுந்திரிச்சு எல்லாருக்குமே ஒரு குட் மார்னிங் சொல்லி, எஸ்பெஷலி இந்த விருந்தோம்பல்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வீட்டுக்கு போனால் அவரே தான் பிளேட்டு கொண்டு வந்து கொடுப்பாப்புல. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு பெரிய லெவலில் இருக்க ஆளுங்க அது மாதிரி பண்ணுறதா, யாராவது வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவரே சாப்பிடுங்க அப்படின்னு பிளேட்டை